அது கூட வந்து நிறைய ப்ரீசெட் ரைஸ் சாலட் அந்த மம்மி சாயங்காலம் வணக்கம். சாயங்காலம் வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்க? போண்டா சொல்றீங்களே. போண்டாவா? போண்டா சொல்லலாம். என்ன போண்டா? கடலை மாவு போண்டா. கடலை மாவே அரிசி மாவே. அரிசி மாவா? போண்டால அரிசி மாவா? ஆமா, போட்டா போனால மொறு மொறு நல்லா இருக்குமே. என்னென்னமோ சொல்ற. இன்னொரு ரகசியமெல்லாம் நீ அதுலயே இது சொல்லுவ. என்ன கோதுமை மாவு போட்டிருக்கியா? இன்னைக்கு போடல, நேத்து போட்டேன். சாயங்காலம் சுட சுட போண்டா, சூடான போண்டா, டீக்கடை போண்டா. டீக்கடை போடல, நீனவனி சுட போண்டா நல்லா இருக்கு. அவன் எங்க தரேன் அங்க இருக்கு. பேர் என்ன தம்பி? பேர் என்ன? உன் பேர் என்ன சொல்லுமா? அங்க மாமா பேர் சொல்லு. பேர் என்ன? சொல்ல முடியா? முட்டாயும் தரமாட்டே. ஆள் அடிப்பியா? யார் அந்த குட்டி குழந்தைங்க? குட்டி பாப்பா, பக்கத்து வீட்டு பாப்பா வந்துடுறா. நல்லா பழகிட்டா, ஒரே வந்துருவா வீட்டுக்கு. காதோடைய வந்தாரா இனிப்பு கொடுத்து வேற பழகிட்டேன். இனிப்பு கொடுத்தா குழந்தைங்க என்னை விடாது. மிட்டாய் கொடுத்து பழகிட்டா அதனால சாக்லேட் கோசரம் ஒரே வந்துருவா. காத்தால உட்காந்து சாக்லேட் சோபையில உட்காந்து சாப்பிட்டு தான் போனா. இப்ப வந்துட்டான் மீது கேட்டு பையிலுக்கிறா. கை வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த கூட ஆரம்பிச்சிட்டே. நீ சரியான வலி காத்தாலுன்னா கை வலி. எதுக்கு அப்படி கை வலிக்க போடுற? ஃபர்ஸ்ட் போட்டு நம்ம நேரம் உட்காந்து போட்ட கை வலிடுச்சு. இன்னைக்காக போடல, இப்பதான் கை தொட்டேன். கூட இல்லாம போட்டா அது ஒரு நியாயம். சும்மா போட்டு போட்டு அட்டாளியில போடுறதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுற? சும்மா போட்டுக்கலாமே. காமிக்க கூட காமிமா சைஸ் பாப்போம். 3 கட்டுக்கு நம்ம அளவு வெட்டி பண்ணி நான் ஒரு அரடி சேர்த்து வெட்டி இருக்க மாட்டேன். 3 கட்டு போடுற அளவுக்கு வராதுங்க. 2.5 கட்டு தான் ஒரு மாட்டேங்குது. பார்த்தா பரவாயில்ல, இந்த சைஸ் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கு. 2.5 கட்டு இது. கலரும் நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு முன்பு சிம்பிளா பருப்பு சோறு 2 பேர் தானே வைக்கலான்ட்டு இப்ப பருப்பு சோறு தான் பார்க்க போறேன். எங்க ஊர் ஸ்பெஷல். ஆமா, எங்க ஊர் ஸ்பெஷல். ஈரோடு ஸ்பெஷல்னா பருப்பு சோறு செமையா இருக்கும். அதான் செய்ய போறோம். இன்னைக்கு பருப்பரிசி சாப்பாடு வந்து அகாரால இருந்து ராயல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல தான் செய்ய போறோம். செஞ்சிடலாமாமா? சரிங்கண்ணே. இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு காமிச்சிருவோமா? காட்டல சுமே. இந்த 2 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. கரண்டி அழகா சூப்பரா இருக்குது. இது வந்து மெஷரிங் கப்புமா? இது நம்ம இதை அளந்துக்கலாம். 1 கப் அரிசி எடுத்துமா 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். வந்து நல்லா நீளமான ஒயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டச் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து எல்இடி டிஸ்பிளேவுமே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஸ்டீமும் வச்சுக்கலாம், டிலே ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம், கீப் வார்மும் கொடுத்துக்கலாம். நம்ம சாப்பாடு வந்து எப்பயுமே சூடாவே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது கூடவே வந்து நிறைய ப்ரீசெட் ரைஸ் சாலடு அந்த மாதிரி சூப்பு ப்ரௌன் ரைஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா சமைச்சுக்கலாம். ஈஸியா செஞ்சுக்கலாம். இப்ப செஞ்சிருவோமா? சரிங்கண்ணே. பருப்பு சோறு வைக்கலாம். ஓகே. அதுவும் இல்லாம ஸ்டீம் ரிலீஸுக்கு வந்து இங்க ஒரு அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டீம் எல்லாம் வெளியில போய்க்கும். ஸோ இது வந்து ஓபன் பண்ணோம்னா இதுக்குள்ளார வந்து நீ அந்த வெஜிடபிள்லாம் உள்ள இங்க வந்து நீ சாப்பாடு செய்யறேன்னு வச்சுக்கோவேன். இங்க வந்து நீ காய்கறி எல்லாம் வேக வச்சுக்கலாம். ஸ்டீம்ல சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஆமா, உள்ள வேறதா இது வெந்துரும். கரெக்ட். பரவாயில்ல. இப்ப பருப்பு சோறு தான் ஆக்க போறேன். 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஊறி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பருப்பு சோறு நம்ம பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். 2 வரமிளகா, 1 கட்டி பூண்டு உளிச்சு வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா அப்படியே முழுசா போடலான்ட்டு இது எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ நம்ம நார்மலா எப்பயும் சமைக்கிற மாதிரி இதில் சமைச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம சீரக மிளகு போட்டுக்கலாம். ஏன்னா சீரக மிளகு போட்டது நல்லா இருக்கும். அதான் நான் சீரக மிளகு போட்டுக்கிட்டேன். காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் ஒன்னா போட்டு வணக்கிடுவோம். நல்லா வணங்கிட்டு இருக்குது. மஞ்சத்தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் தான், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு சேர்த்திக்குவோம். சாம்பார் தூள் பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேன். ஒரு 1/2 டம்ளர் வந்து 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சிருக்கிறேன்.
எவ்வளவு சிம்பிளான்னு பாருங்க, டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். சூப்பராவும் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க யாராச்சும் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஆகாது, ரொம்ப டைம் ஆகும். ஆனா ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, அந்த பேச்சுலர்ஸ், அவங்களுக்கு எல்லாம் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப க்ளோஸ் பண்ணிருமா? க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே இல்ல இதுக்கு ஸ்நாக்ஸா வந்து உருளைக்கிழங்கு வச்சிடலாம் மேல வச்சு. சரி, ஓகே. நம்ம உருளைக்கிழங்குல போட்டோம், இப்படி கப்பு மூடி வச்சிடலாம். சோ இது நல்லா பாயில் ஆகட்டும், வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. வாவ், வெந்துருச்சு. நல்லா வந்துருச்சு. வெந்துருச்சு வெந்துருச்சு வெந்துருச்சு. சூப்பரா பாருங்க, நல்லா குழக்கணும், நல்லா வெந்துருச்சு. ஓகேமா, வாங்க நம்ம ஊர்ல இன்னைக்கு பருப்பு சாப்பாடு. வாங்க நம்ம எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். பருப்பு சாப்பாடு டேஸ்ட் செம்மையா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த அகாராவோடைய ராயல் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வந்து நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஹாஸ்டலர்ஸ், பேச்சுலர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகே. The next day. காலை வணக்கம், காலை வணக்கம். என்னன்னே தெரியல, இன்னைக்கு ரோடு வந்து அப்படியே வெறிச்சோன்னு இருக்கு. எப்பவுமே காலையில வந்து ரோடு செம்ம பரபரப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து அப்படியே காலியா இருக்கு, ஜிலோன்னு இருக்கு. மம்மி காலை வணக்கம். காலை வணக்கம். என்ன எப்பயும் கிச்சன்ல இருப்ப, இப்ப வெளியில இருக்கு. லேட் ஆகி போச்சுங்க, நீ எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டு. போய் காய் 2 வாங்கிட்டு வாரத்தோட லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. பெரியப்பா பாரு, சல்லின்னு பாரு. பெரியப்பா இந்த ரூட்ல. பெரியப்பா ஆமா, என்ன குழம்பு? வெண்டைக்காய் குழம்பு. என்ன குழம்பு? வெண்டைக்காய் குழம்பு மாமா. வெண்டைக்காய் மாமா. நல்லா என்ன கண்ண தேங்காய் ஆட்டி ஊத்தணும். ஊத்தணும். நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு மாமா. அப்ப ரோன். ஓகே. பெரியப்பா நீங்க ஷாப்பிங்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுக்கண்ணே. காலையில எந்திரிச்சோடனே ஷாப்பிங் தான். ஷாப்பிங் தான் போயிருந்தேன். இன்னைக்கு ஒண்ணும் கடவுள் அந்த அளவுக்கு இல்ல. போனேன், சரின்னு ஒரு 2 காய் மட்டும் வாங்கிட்டு பால் வேண்டு 2 சம்சா வந்துட்டேன். வாழைப்பழம் எவ்வளவு துக்ளோன்னு இருக்கு? பழமே இல்ல, நேத்தா இருந்தது. சீப் 5 ரூபா. 5 ரூபா தானா? பரவாயில்லையே. குட்டியா இருக்குதுன்ட்டு ஒரு சீப் மட்டும் போதும் இருந்தேன். பழமே 5 ரூபாய்க்கு இருக்கிற போது இந்த சாரி 5 ரூபாய்க்கு தராங்கல்ல. சாரில சீப்பு. இது எவ்வளோ? வெண்டைக்காய் அது கூறு 10 ரூபாய்க்கு. ஓகே. 2 சம்சா உனக்கு. பச்சை மிளகா 1/4 கிலோ 5 ரூபாயா? வெயிட் கணக்கா? வெயிட் கணக்குன்னு. புது மிளகா இல்ல, காய் நல்லா இருக்குது இல்ல. இதா வாங்கினா 10 ரூபாய்க்கு கேட்டேன். 100 கிராம் தான் 10 ரூபா. 1/4 கிலோ வாங்கினா தான் 5 ரூபா அப்படின்னு. அப்படி சரி கொடுங்க, வாங்கி பெருசா போடுச்சா கிடக்கட்டுமே அப்படின்ட்டு சரின்னு வாங்கிட்டேன். கத்திரிக்காய் எவ்வளோமா? கத்திரிக்காய் 1/2 கிலோ 10 ரூபா. 1/2 கிலோ 10 ரூபா. பரவாயில்ல, காய் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல. 1/2 கிலோ 10 ரூபா. சென்னைக்கா? எப்போ? நாளைக்கு நைட் கன்ஃபார்மா? டிக்கெட் எல்லாம் போட்டாச்சா? அப்ப இன்னைக்கு போட சொல்றேன் நான். இன்னைக்கு போகணும். அவன் இன்னைக்கு வந்து திடீர்னு முடிவு எடுத்தாச்சு. எனக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. வெண்டைக்காய் சரி, வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சு நம்பலானது சீக்கிரம் டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால இப்ப வெண்டைக்காய் தான் எடுத்து நல்லா கழுவிட்டு இருக்கிறேன். கழுவி எடுத்து வச்சுட்டு டக்குன்னு ஒரு பாருங்க, ஒரு 10 நிமிஷம் எப்படி செய்யணும் பாருங்க. அதே மாதிரி பார்த்து செய்யுங்க. சூப்பரா நல்லா இருக்கு. ஒரு வாய்க்கு காய்ச்சல் வந்த வாய்க்கு, ஒரு சளி பிடிச்ச வாய்க்குல இது சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா சூப்பரா வாய்க்கு சுருக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பண்ணுங்க. இப்ப தேங்காய் விற்கிற வரைக்கும் தேங்காய் இல்லாத குழம்பு வைக்கணும். இந்த மாதிரிலாம் வைங்க, நமக்கு தேங்காய் மீதிப்படுத்தலாம். அதுக்குதான் நான் இப்படி வைக்கிறேன். பாருங்க, 1/4 கிலோ வெண்டைக்காய் கழுவி வச்சிருக்கிறேன். ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். வெங்காயம் பூண்டெல்லாம் வேணும். இது எல்லாமே நான் ஒட்டுக்கா எல்லாம் அறுதிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். போட்ட வீடியோ பாத்தியம்மா? கமெண்ட்ல எல்லாம் சொன்னாங்க, படிச்சியா? ஒண்ணுதான் படிக்க தெரிஞ்சது. ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம்னு போட்டிருந்தாங்க. ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம், ஆப்பிள் சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதாமா, சுகர் அதிகமா இருக்கும் வரும் அப்படின்னாங்க. சில பேர் அப்படியே சொல்றாங்க, சில பேர் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் நீங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. டாக்டர் வந்து பழமெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க. ஆமா, பழமெல்லாம் கையில தொடக்கூடாதுங்கிறாங்க. குழம்புக்கு பாரு, இந்த சின்ன சைஸ் தக்காளி அளவு புளி, ஒரு எலுமிச்சை சைஸ். ஆமா, குட்டியா போதும். ஏன்னா தக்காளி 3 போட்டுக்கிறேன். வெண்டைக்காய் 1/4 கிலோ வெண்டைக்கும் போது நமக்கு புளி கொஞ்சம் ஊத்தினா போதும். நம்ம புளிக்கும் அதுக்கோசரம். சின்ன வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பூண்டு 2 கட்டி உளிச்சு வச்சிருக்கிறேன். 3 தக்காளி, 1/4 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சு,
சமைக்கிறதா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து சமைச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் தான் செய்யறேன். புளிக்கலாமா? நல்லா இருக்கேம்மா. சூப்பரா இருக்குங்கண்ணே. குழம்பாட்ட செய்யறதுல நம்ம நல்லெண்ணெய் செஞ்சோம்னா நல்லா இருக்கும். காஞ்சிச்சு. 1 ஸ்பூன் கருவேப்பிலை பருப்பு, 1 ஸ்பூன் கருவேப்பிலை பருப்பு போடுங்க. வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. வெந்தயம் போடுறது நல்லா இருக்கும். புளிக்குழம்புக்கு வெந்தயம் போடணும்னா இந்த வெந்தய வாச குழம்பு நல்லா இருக்கும். வெந்தயம் கடுகும் பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை தழை வெங்காயம் எல்லாம் போட்டு வெங்காயம் பூண்டு ஏன்னா ஒரே மாதிரி குழம்பு வச்சுன்னா போர் அடிக்கும். இந்த மாதிரி கடை சுத்திட்டு போமாதிரி இல்ல வெண்டைக்காய் சட்னி ஆட்டி காட்டுறாங்க. அது எப்படி செஞ்சேன்னு நான் பாக்கல. வடை கூட்டுதான் செஞ்சிருப்பாங்க. வெண்டைக்காய் நல்லா வதக்கிறதுக்கு சொல்லித்தரேன் பாத்துட்டேன். அது வரைக்கும் நானும் செஞ்சுப்பாங்க. நம்மளும் பாக்குறேன். செஞ்சு நான் பார்த்து டேஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். செஞ்சு நீங்க இதை வெண்டைக்காயில சட்னி மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா சொல்லுங்க. நல்லா இருக்குதானே நானும் செஞ்சு பாக்குறேன். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்ப தக்காளி பழம் தக்காளி தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா நல்லா கூட தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி பாருங்க நல்லா வதங்கிட்டு கூட வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த வளவளப்பு போகணும். இது நம்ம நேரம் வளங்கணும். அதனால வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். இந்த வளவளப்பு போனதான் குழம்பு நல்லா இருக்கும். வலுவலுவல்னு இருக்கும். மஞ்சத்தூள் பாருங்க சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இவ்வளவுதான். இது நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதக்கணும். வளவளப்பு போற வரையும் வதக்கிட்டு தான் நம்ம புளி ஊத்தணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்களே. எல்லாமே போய் பாரு. எண்ணெய் மட்டும் தெரியுது பாரு. இந்த மாதிரி வதக்கணும். இதுக்கு காரத்துக்கு மசாலா மிளகாய் தூள் போடுறேன். மிளகாய் தூள் போடு. புளி கரைச்சிட்டு இந்த அப்படி தண்ணி ஆட்ட கொஞ்சம் ஊத்தணும். நம்ம வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் காரம் போடும். பெருங்காயத்தூள் மணத்துக்கு சுவைக்கும் ஏத்த பெருங்காயத்தூள். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அப்படியே மூடி வச்சோம்னா ஏன்னா பாதி வெண்டைக்கு அதே வதங்கிருச்சு எண்ணெயிலேயே. இன்னும் கொஞ்சம் வந்தா ரெடி பாவக்காய் புளி குழம்பு. இந்த கரைச்சி ஊற்றி இதே ஒரு 5 நிமிஷம் போயிட்டு அப்புறம் பார்க்கலாம். குழம்பு வச்சுட்டேன். ரசம் வச்சு நல்லா செஞ்சுட்டேன். எல்லாமே ஓவர் 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 மல்லி வலை ஓவர். சுட சுட ரசம் சுட சுட ரசம். அதுல 2 மல்லித்தலை கொஞ்சம் கிள்ளி போட்டேன். ஓகே ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இப்படி இருந்த குழம்பு இப்படி வச்சுட்டேன் நான். இப்படியே சோத்துக்கு போட்டு பேஞ்சு சாப்பிட்டா செமையா இருக்கும். உங்களுக்கு வேணா தேங்காய் வேணா திருவி போடணும்னா தேங்காய் திருவி போட்டுக்காங்க. நான் தேங்காய் திருவி போட மாட்டேன். ஏன்னா தேங்காய் 40 ரூபாய்க்கு விற்குது. நான் தேங்காய் போடல. உங்களுக்கு தேங்காய் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். ஒருத்தர் தேங்காய் திருவி போடுவாங்க கிடையாது. சகாய மாதிரி நம்ம திருவி போட்டா அது ஒரு இனிப்பு தன்மை நல்லா இருக்கும். நான் போடல. இவ்வளவுதான் நமக்கு வீட்டுல பாருங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. சூடான ரசம் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி. இன்னைக்கு இவ்வளவுதான் நம்ம வீட்டுல. இதுக்கு மேல ஊட கூட்டுவோம். ஊட கூட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு வேலை கிளம்புறதா வேலை. நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க. சிம்பிளா தான் செஞ்சிருப்பேன். பெருசா செய்யல. ஏன் டக்குனு போதும். அப்பா வேற நாமக்கல் போறாரு. ஒரு வேளை தான் சாப்பிடுவாரு. நான் தான் கணக்கு தான் 2 வேளை. அதுவே கொஞ்சமா குழம்பு போதுன்னு வெண்டைக்காய் புளி குழம்பு ரசம் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்றீங்க. டாடா பாய். வாங்க சாப்பிடலாம்.